இப்ப நம்ம இந்த வீடியோல எண்ணாட் எப்படி போடுறது அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். நல்லா கிளியரா பாருங்க, புரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எலாஸ்டிக்க இந்த மாதிரி ஒரு சுத்திக்கோங்க. சுத்தினதுக்கு அப்புறம் இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எலாஸ்டிக்க உள்ள இன்செர்ட் பண்ணுங்க. நான் இன்செர்ட் பண்ற மாதிரி இன்செர்ட் பண்ணுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு ஒண்ணுல இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா எலாஸ்டிக், அதையும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க எலாஸ்டிக்கையும் சேர்த்து நார்மலா நம்ம ஒரு முடிச்சு போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி போடணும். நார்மலா ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு முடிச்சு போடுவோம்ல, இப்ப பாருங்க எப்படி பண்றேன்னு. நார்மலா இந்த மாதிரி லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணி முடிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதுக்கு மேல எப்போதும் போல நார்மலா நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இன்னொரு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இவ்வளவுதான். இது உங்களுக்கு அவராது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இன்னொரு வாட்டி கூட நார்மலா நம்ம போடுற மாதிரியே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னதுதான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து மேல இந்த மாதிரி 2 முடிச்சு போடும்போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பேலன்ஸ் இருக்கிற இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இன்னொரு கவனம் என்னன்னா, ரொம்ப ஒட்ட கட் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் காட்டுற பாருங்க, இந்த அளவுக்கு. இப்ப பாருங்க தெரியுதா உங்களுக்கு, இந்த அளவுக்கு கொஞ்சோன்னு கேப் விட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அதை இந்த பால்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடும்போது நம்மளால பால்குள்ள இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்ப இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா, இப்ப 2 பக்கமும் நமக்கு எலாஸ்டிக் இருக்கா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா எப்போதும் போல ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம போடுற மாதிரி ஒரு முடிச்சு இப்ப இந்த மாதிரி நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப இந்த இடத்த நல்லா கிளியரா கவனிங்க. இப்ப எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு, நார்மலா நம்ம எப்போதும் போடுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு ஒரு ட்விஸ்ட், தெரியுதா? இந்த மாதிரி டபுள் ட்விஸ்ட் பண்ணணும். பண்ணி இப்ப டைட் பண்ணிக்கோங்க. நல்லா தெரியுதா உங்களுக்கு? இப்ப எப்படி டைட் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்ப திரும்பவும் சேம் அதே ப்ரொசீஜர் ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. நாமளா எப்போதும் போற மாதிரி ஒரு ட்விஸ்ட், அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட். நாமளா எப்போதும் போற மாதிரி ஒரு ட்விஸ்ட், மறுபடியும் இன்னொரு ஒரு ட்விஸ்ட். இந்த நாட் நம்ம 0.7 0.6 எலாஸ்டிக்ல போடும்போது பீட்ஸ்குள்ள நம்மளால கொண்டு போயிட முடியும். பட் நம்ம இதுக்கெல்லாம் 0.8 தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நாட் போடும்போது நம்மளால பீட்ஸ்குள்ள கொண்டு போக முடியாது. வெளியே நம்ம போட்டிருக்க எண்ணாட் அப்படியே தெரியும். பட் ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால பீட்ஸ்குள்ள அதை கொண்டு போயிட முடியும். பாருங்க, பட் இதுவுமே நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இந்த 2 மெத்தட் தான் நம்ம நார்மலா பிரேஸ்லெட்டுக்கு எண்ணாட்டுக்காக யூஸ் பண்ற மெத்தட்ஸ். அவ்வளவுதான். ஓகே, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பயோல கிளாஸுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி டைரக்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா பயோல கொடுத்திருக்க வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டாவும் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, பை.